எதனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், எனக்கு மேலாக மகா வல்லமை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று ஒவ்வொருவரும் மகா சக்தியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் நம்மை சோதிக்கின்றான். நான் உங்களுக்காக அமைக்கின்றேன் ஒரு எண்ணத்தை உங்களுடைய இருதயத்தில். அழகான எண்ணமாக அது அமைகின்றது. உங்களுடைய எஞ்சி இருக்கும் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை முழுமை வரையிலும் இது வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை நான் உணர்வாக என்னுடைய வாக்காக உயிர் மூச்சில் உங்களுக்கு உங்களுடைய நெஞ்சத்தில் இறக்கிக் கொண்டிருக்கின்றேன். அது உயிர் மூச்சாகும். நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கான இனி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கைக்கு இணையான வாழ்க்கையை நான் உங்களுக்கு இறக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு வாக்கு அங்கு உங்களுக்கு வருகின்றது. அந்த வாக்கானது இனிதான் உங்களுக்கு படைக்கப்பட இருக்கின்றது. இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவை உங்களுடைய ஆசைகளின் காரணமாக நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்கள். உலக மக்களுடைய அலங்காரங்களையும் ஆடம்பரங்களையும் பார்த்துவிட்டு எனக்கு விதமாக இல்லையே வேண்டும், இந்த வேண்டும் வேண்டுதலாக ஆக்கக்கூடாது. பிறருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடைமைகள் அல்லது அவர்களாக தேடிக்கொண்ட சில உலகத்தினுடைய அற்ப பொருள்களுடைய சுகங்கள், இவை அனைத்தும் உங்களுடைய தேவைகளாக நீங்கள் ஆக்கி கொண்டிருப்பதன் காரணமாக உள்ளத்தின் தேவையை இறைவன் உங்களுக்காக அமைக்கும் பொழுது, நான் ஆசை கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் என்னுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது இதை பற்றி நான் கவனிக்க தவறுகின்றேன். உல்லாசமும் கேளிக்கையும் எனக்கு வேண்டும் இந்த உலகத்தின். அதில் நான் ஈடுபட்டுக்கூடிய நேரத்தில் என்னுடைய உயிர் மூச்சாக இறங்கிக் கொண்டிருப்பது இவை அனைத்துமே வெளிப்படையான பகட்டுகள். இந்த உலகத்தின் அற்ப பொருள்கள் நீங்களாக சுகப்பொருள்களாக வடிவமைத்துக் கொண்டதும் நீங்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நான் அளிக்க இருக்கக்கூடிய மகத்தான நல்வாழ்க்கைக்கு இவற்றை இணையாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க இருக்கக்கூடிய அல்லது கண்டுபிடித்துவிட்ட சில உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு நீங்கள் பெருமை கொண்டவர்களாகவும் அதில் நான் மிகையாக இருப்பேனேயானால் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு உள்ளுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றதே, அந்த ஒரு வாக்குறுதிக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் அழகுக்கும் இணையானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளமாக இருக்கட்டும் இணையானதில்லை. நான் படைத்த பொருள்களாக இருக்கின்றன இயற்கை பொருள்கள், இயற்கையினுடைய சூழல்கள் அவ்வளவும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நான் படைத்த பொருட்களும் இருக்கின்றன. அதனை நான் கூறுகின்றேன், நிச்சயமாக நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், சூரியனுடைய ஒளி மங்கும், பூமி பிளவுபடும், வானங்களும் திறக்கப்படும், உலகமும் அழியும். நான் படைத்த பொருட்களை பற்றி நான் சாட்சியம் கூறுகின்றேன், ஒவ்வொன்றும் அழியும் என்று. இவற்றையே நீங்கள் உங்களுக்கு மேலாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது, இவற்றை உங்களுக்கு பிரியமானதாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அவை உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகள். இரவும் பகலும் உங்களை சுழன்று வருகின்றன. மனிதனுக்காக வேண்டி சூரியனும் சந்திரனும் உங்களுக்காக ஒளியை தர வேண்டி உங்களுக்கு நற்செய்தியையும் சிந்தனையையும் தூண்டக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு இயற்கை பொருளும் அமைந்திருக்கின்றது. உணவாக அது உருவாகிய பிறகு இது நான் உங்களுக்காக பதப்பட்டுவிட்டேன். உங்களுடைய வாசனை, உங்களுக்கான நுகர்தல், உங்களுக்கான உணவாக அதனுடைய ருசி எல்லாமே கலந்திருக்கக்கூடிய வகையில் அது படுத்து நிற்கும் பொழுது அந்த படம் அறிவிக்கின்றது, இப்பொழுது நான் உங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன், நீங்கள் என்னை சாப்பிடலாம். கதிர்கள் நன்றாக முளைத்து வரும்பொழுது பொன்னிறமாக அது குலுங்கும் பொழுது இப்பொழுது அறிவிக்கிறது, இப்பொழுது நீங்கள் என்னை உண்ணலாம் என்று. பூமி உங்களுக்காக, இந்த அகிலங்கள் உங்களுக்காக, வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். நீங்கள் இங்கு ஒரு விருந்தினனாக வாழ்வதற்கு உங்களை படைப்பினங்களிலேயே மிக சிறந்த படைப்பினமாக ஆக்கியிருக்கின்றேன். நாம் இதனை எங்கும் போய் சரிபார்த்தது கிடையாது. ஆனால் உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பு எது என்று கேட்கப்பட்டால் மனிதன் என்று உங்களுடைய மனம் கூறும். இதுதான் வேதம். உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பால், உங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பால், உங்களுடைய படிப்பிற்கு அப்பால் நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமலேயே சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை உங்களுடைய இறைவன் அமைத்திருக்கின்றான். படைப்பினங்களில் மிகச்சிறந்த படைப்பினம் எது? மனிதன். இவற்றையெல்லாம் படைத்த
அந்த இறைவனுக்கு பெயர் என்ன? மாபெரும் சக்தி. அவ்வளவுதான், முடிந்தது. அது ஒரு சக்தியா பல சக்திகளா என்று கேட்டால் ஒரு சக்தி தான். அந்த சத்தியமானது உங்களுக்காக உங்களை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதும் சத்தியம்தானே. வானங்களிலிருந்து பூமியில் அதனுடைய அவ்வளவு ரசங்களும் அழகான விளைச்சல்களாக சொர்க்க பூங்காவனமாக இந்த பூமி மாற்றப்பட வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். அதில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அதற்கு கீழாக நீங்கள் இறங்கிவிட்டால் அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக ஆகிவிடுகின்றது. என்னுடைய உள்ளத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கவர்ச்சி பொருள்களையும் இயற்கையின் கவர்ச்சியையும் பார்க்கின்றேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான் இயற்கையினுடைய கவர்ச்சியை பற்றி. அத்தியாயம் 57:20 அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய உதாரணம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய உதாரணம் வெறும் அலங்காரமும் கவர்ச்சியும் தவிர கிடையாது. இன்னும் உங்களுடைய பெருமைக்காக நீங்கள் பொருள்களையும் சந்ததிகளையும் அதிகரித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் அடைய வேண்டி விரும்புவது எதுவும் கிடையாது. பெரும் அலங்காரங்களிலும் ஆடம்பரங்களிலும் உல்லாசங்களிலும் கேளிக்கைகளிலும் நீங்கள் வாழ விரும்புகின்றீர்கள். உங்களுடைய படைப்பு ஒரு விசேஷமான படைப்பு. பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லை, நீங்கள் பிறந்து வளர்ந்தோங்க வேண்டியவர்கள். இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். நாம் அறியாத உணர்வுகளாக நாம் கேளிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் என்னுடைய உள்ளுணர்வில் ஒவ்வொரு மூச்சிலும் சத்தியம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்துக்களாக இருங்கள், முஸ்லிம்களாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், இறந்த பிறகு காரியங்களை செய்வீர்கள். இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று காரியங்களை செய்வீர்கள். எந்த மிருகமும் இதை செய்வதில்லை. உங்களுக்கு கீழான எந்த படைப்பும் இதை மேற்கொள்வதில்லை. உயர்வான படைப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இறந்த பின்னர் அவர்களுக்கு வருகின்றது. யார் உங்களுக்கு கற்பித்தது இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றே? நிச்சயமாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மூச்சு நிற்கும் பொழுதுதான், உயிர் பிரிந்துவிடுமோ என்ற அந்த நிலை வரும்பொழுதுதான் பயம் ஏற்படுகின்றது அடுத்த வாழ்க்கைக்கு என்ன என்று. அதுவரையில் அந்த பயம் வராது. நான் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். காரணம், இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். காரணம், நான் இந்த உலக வாழ்க்கையை திறந்துவிட்டால் நான் செய்த பாவங்களுக்கான கூலி நிரந்தரமாக எனக்கு மோசமான வாழ்க்கைக்குரிய அந்த பாதையில் நான் வந்ததன் காரணமாக நரகத்திற்கு சென்று விடுவேனோ என்று நான் என் பாவங்கள் காரணமாக, என் கரங்களால் நான் முற்படுத்திய என் வினைகளின் காரணமாக நிச்சயமாக நான் மரணத்தை விரும்பவே மாட்டேன். இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த பயத்தின் காரணமாக அந்த நேரத்தின் போது நான் வாழ வேண்டும். எவ்வளவு காலம் நீங்கள் வாழ வேண்டும்? 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும். வாழ்த்துங்கள். 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் என்று வாழ்த்துங்கள். அந்த 1000வது ஆண்டு முடியும் பொழுதும் இதே நிலைதான். இன்னும் வாழ விரும்புவீர்கள். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் முடிவு உண்டு என்பதை நீங்கள் அறிய தவறிவிட்டீர்கள். நான் இறக்கவே மாட்டேன் என்று நீங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு டாக்டர்களிடம் சொல்கின்றீர்கள். நீங்கள் இறந்தே ஆக வேண்டும் என்பது உங்களுடைய உயிர் மூச்சாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் இறக்கிக் கொண்டிருக்கின்றான். நான் அதை பற்றி பராமுகமாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். இங்கு நான் மரணிக்க வேண்டும். நிச்சயமாக 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, மரணிக்க வேண்டும். அந்த நேரத்தில் யார் பதற்றப்படுகின்றார்களோ போக மாட்டேன் என்று நிச்சயமாக அவர்கள் பாவங்களில் மிகைத்துவிட்டார்கள். நரகமே நிச்சயமானது. நான் இறக்கவே மாட்டேன் இங்கு என்று சபதம் ஏற்றுக்கொண்டவர்கள், இதற்கு முன்பாகவே இறைவன் உங்களிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான். நீங்கள் மரணிப்பவர்கள். நீங்கள் மரணிக்காத உடலை பெற்றிருக்கின்றீர்களா என்று உங்களிடம் நீங்கள் கேளுங்கள். பதில் வரும், இல்லை, மரணிப்பேன். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியங்கள் நிரூபணமாக இருக்கின்றன. நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். நான் பிறக்கின்றேன், நிச்சயமாக மரணமடைவேன், உன்னிடமே மீள்வேன், முறையாக நான் வாழ்வேன், எனக்கு நீ நன்மைகளை நீ அளிப்பாயாக. அந்த நன்மைகளை நீ வாக்குறுதி கொண்டாய். இப்பொழுதும் சரி, என்னுடைய மனதில் இறைவன் இறக்கிக் கொண்டிருக்கின்றான் நன்மையாக. அவனுடைய செய்திகளை இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். அந்த நன்மையில்தான் நான் ஒரு சொற்பத்தை நம்பிக்கை கொண்டேன், மீதமானவற்றை நம்பிக்கை கொள்ளவில்லை. எதனை நான் நம்பிக்கை கொண்டேனோ அந்த நன்மையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதை நீங்கள் நிராகரித்தீர்களோ அதனுடைய தேவைகளில் விரக்தியோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்மைகளை நான் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றேன். அது உங்களை வந்து அடைகின்றது. நீங்கள் எதனை அடைய விரும்புகின்றீர்களோ அதனை நான் உங்களுக்கு கொடுத்த பிறகு என்னை மறுத்து நீங்கள் அதனை ஒரு உலகத்தினுடைய சுகப்பொருள்களாக ஆக்கிக் கொண்டு அதனை தேடி ஓடுகின்றீர்கள். அதில் உயிரோட்டம் இல்லை, அது அழிந்து கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 57:20. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதெல்லாம்
வீணும் வேடிக்கையும் விளையாட்டும் கேளிக்கையும் உங்களுடைய பெருமையை ஏற்படுத்திக் கொள்வதும் சந்ததிகளையும் பொருள்களையும் பெருக்கிக் கொள்வதே தவிர இல்லை. நீங்கள் கண்டுபிடித்த உலகத்தின் பொருள்கள் உங்களுக்கு மிகையாக இருக்கின்றது. நான் படைத்திருக்கக்கூடிய இயற்கையினுடைய அவ்வளவு அழகான உயிரோட்டமுள்ள அந்த படைப்பை காட்டிலும் வெளியில் தோட்டங்களும் வெளியில் காடுகளும் செடிகளும் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் உங்களுடைய மேஜையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் செடி அழகாக இருக்குது என்று கூறுவீர்கள். நான் படைத்தது என்று. அது உயிரோட்டம் இல்லை, வெப்பம், உயிரோட்டம் இல்லை, தூசி படியும். ஃபூ என்று ஓதிவிட்டால் தூசி பறக்கும். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய எந்த உடலையும் ஓதி பாருங்கள், தூசி பறக்காது. உயிரோட்டம் உள்ளது, தீமைகள் தீண்ட முடியாது. ஆனாலும் அதைவிட நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு ரசாயனங்களை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு ஏற்படுத்தி கொண்ட சில அற்பமான பொருள்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றும் தர வேண்டும் என்கின்றீர்கள். நான் படைத்த இயற்கையை அழியும் என்று நான் கூறுகின்றேன். அதனை நீங்கள் கண் வைக்காதீர்கள். எனக்காக நீங்கள் திரும்புங்கள். நான் உங்களுக்காக உருவாக்க இருக்கக்கூடியது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு அற்பமான வாக்கா அல்லது அவனுடைய வாக்கு உன்னதமான மாபெரும் ஆற்றலை கொண்டுக்கூடிய வாக்கா என்று கேட்டால் உன்னதமானது. அவன் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு பகுதியை உங்களுக்கு அமைப்பானா? நிச்சயமாக அமைப்பான். அவன் ஆற்றல் மிக்க என்பதன் காரணமாக. இந்த உலகத்தில் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அழியும், உலகமே அழியும், நீங்களும் அழிவீர்கள். உங்களுக்காக ஒரு சொற்ப காலத்தினை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் மிகைப்பவர்கள் இல்லை. இப்பொழுது நான் கூறுகின்றேன், நான் மிகைத்து விடுவேன். எங்களுக்கு டாக்டர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள். ஒருவன் 5 வயதில் இறந்துவிட்டால், 8 வயதில் இருந்துவிட்டால், 10 வயதில் இருந்துவிட்டால், இதெல்லாம் இறக்கக்கூடிய வயதா? நீங்கள் டாக்டரிலும் சென்றிருக்க வேண்டும். அவர்கள் உங்களை காப்பாற்றியிருப்பார்கள். இதனை விட ஒரு அக்கிரமமான பேச்சு என்ன இருக்க முடியும்? எப்பொழுது நீங்கள் இறப்பீர்கள் என்று உங்களை கேளுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே நீங்கள் படைக்கப்படக்கூடிய அந்த முதல் மூச்சில் அவ்வளவு அறிவிக்கப்பட்டுவிட்டது. முதல் உயிர் மூச்சு இறைவன் தன்னுடைய ஞானங்களை கொண்டு முழுமையாக நிரப்பிய பிறகு அந்த நெஞ்சம் விரிந்தது, நுரையீரல்கள் விரிந்தன. அங்கு இறைவனுடைய செய்திகள் மலமளவென்று இறங்குகின்றது. அகிலங்கள் அவ்வளவு சக்தி திரட்சியையும் கொண்டு அந்த பாறாங்கல் போன்று இருந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல்கள் பஞ்சை போன்று விரிந்தன. முதல் மூச்சு எடுப்பதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய நுரையீரல்கள் பாறாங்கல்லை போன்று அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான தன்மையை கொண்டிருக்கிறது. இறைவனுடைய வாக்கு வர பஞ்சை போன்று விடுகின்றது. இறைவன் கூறுகின்றான், மலைகளை பார்த்து நீங்கள் பார்க்கின்றீர்கள், அது உறுதியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 27 88வது வசனம். நீங்கள் மலைகளை பார்க்கின்றீர்கள், அது உறுதியாக இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறல்ல, அவை மேகங்களைப் போல் பறந்தோடும். நிச்சயமாக யாவற்றையும் படைத்த இறைவனுடைய மகா ஆற்றின் காரணமாக எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுடைய நெஞ்சமே அதுக்கான சான்று. பாறாங்கல்லை போன்று இருந்த அந்த நுரையீரல்கள் இரண்டு மூச்சாக, உயிர் மூச்சாக அது அளிக்கப்படும் பொழுது அவனுடைய வாக்குறுதிகள் அனைத்துமே நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த பாறாங்கல் பஞ்சை போன்று விரிந்தன. அங்குதான் உங்களுடைய வாழ்க்கையினை ஆரம்பமாகின்றது. நீங்கள் அங்குதான் குளிர்ந்திருக்க வேண்டும். இந்த மனதில் உங்களுடைய நன்மைகள் அவ்வளவும் இப்பொழுது இருக்கின்றன. முதல் மூச்சில் இறைவனுடைய வாக்குகள் அனைத்தும் உங்களுக்கு அழகான வாக்குறுதிகளாக இறங்கியிருக்கின்றது. நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். உன்னை தவிர கதி கிடையாது என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த நிலையின் போதுதான் உங்களுடைய உயிர் மூச்சு பிறக்கின்றது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே வாக்குறுதிகளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதும் மனசாட்சியமாக அமைந்துவிட்டன. உங்களுடைய மனம் அதற்கு சாட்சியமாக இருக்கின்றது. இப்பொழுதும் உங்களை கேளுங்கள், உங்களை படைத்தவன் யார்? என் இறைவன். உங்களை பெற்றது யார்? என்னுடைய பெற்றோர்கள். அப்படியானால் யாருக்கு நீங்கள் முதலாவதாக அடிபணிய வேண்டும்? என் இறைவனுக்கு. உங்களுடைய பெற்றோர்களும் அவ்விதமாக இறைவனுக்கு தான் அடிபணிய வேண்டும். உங்களுக்கு வேறு சாட்சியம், அவர்களுக்கு வேறு சாட்சியமா? இல்லை, ஒவ்வொருவருக்கும் அதே சாட்சியம்தான். மனதின் சாட்சியம் வித்தியாசமானதல்ல, ஒவ்வொருவருக்கும் சமமானது. நான் என் இறைவனுக்கு அடிபணிய மறுத்துவிட்டேனே, ஆனால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அடிபணிந்தீர்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக வேண்டி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்களும் இறைவனை மறுத்துவிட்டு இறைவனுடைய சாட்சியத்துக்கு விரோதமாக நீ எனக்கு பணிந்து விடு, எனக்கு நீ மரியாதை கொடு என்று கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், ஒரு காலம் அப்படி பணிய வேண்டாம். நான் தான் அவர்களையும் படைத்தேன், அவர்களிடம் என்னுடைய வாக்குறுதி இருக்கின்றது, அவர்களுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறானால் அவர்களுக்கு என்ன நேருமோ அது உங்களுக்கும் நேர்ந்துவிடும். ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக படைத்தேன், நீங்கள் கூட்டாக படைக்கப்படவில்லை.
ஒருவருக்கொருவர் பெற்றுக்கொண்டது என்னுடைய அனுமதியின் காரணமாக நான் படைத்த படைப்பாகத்தான் அதனை உங்களுக்குள் அதனை அமைத்தேன். உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் கர்ப்பமாக அமைத்தேன். அந்த வயிறில் எடுக்கக்கூடிய கர்ப்பப்பையானது அந்த குழந்தைக்குரிய நான் படைக்க இருக்கக்கூடிய புதிய உயிரினத்திற்கான ஒரு புது உலகம். அது உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் வரக்கூடிய அந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கான உலகத்தினுடைய எப்படி வானம் நமக்கு குறையாக இருக்கின்றதோ அதே போன்று சிசுவினுடைய அந்த வானமானது கர்ப்பப்பையினுடைய சுவர்களாக இருக்கின்றன. அதிலிருந்து உங்களுக்கு ஊட்டம் கிடைக்கின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு படைக்கப்படக்கூடிய புது இரத்த நாளங்கள், புது இரத்த குழாய்கள், புது இரத்தம், புது உயிர். இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மை வேறு, தாய்க்கு இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மை வேறு. அதனுடைய தாயுடைய குரூப் ரத்தம் வேறு, குழந்தையுடைய குரூப் ரத்தம் வேறு. தாயிடமிருந்து குழந்தைக்கு உணவு என்று உங்களுடைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், அறிவில்லாதவர்கள். நாமும் கூறிக்கொண்டிருக்கிறோம் தாய் ஒழுங்காக சாப்பிட்டதான குழந்தைக்கு என்று. நிச்சயமாக இல்லை. குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஊட்டமும் அந்த இரத்தமும் இறைவனால் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கர்ப்பப்பையின் சுவர்களினுடைய இயக்கங்களின் காரணமாக அந்த இருதயம் துடிக்கின்றது. இன்னும் இருதயம் துடிக்க ஆரம்பிக்கவில்லை, தன்னிச்சையாக. கர்ப்பப்பையினுடைய அதிர்வுகள், அதனுடைய விளைச்சல்களின் காரணமாக அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சிசுவானது வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர அது தன் கைகால்களை இன்னும் நீட்டி மடக்க ஆரம்பிக்கவில்லை. அது ஒரு மரம் செடி கொடி வளர்ந்துவது போன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் குழந்தையாக. இன்னும் வெளிவந்த பிறகுதான் அதற்கான முதல் உயிர் மூச்சு இறைவனுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு மனதின் சாட்சியமாக அவனுடைய வாக்குகள் அனைத்தும் பதிப்பிக்கப்பட்ட பிறகுதான் முதல் மூச்சு உயிர் மூச்சு. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே எந்த தொடர்பும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் சுமந்தேன், இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவது அந்த தாய்க்கும் நல்லதில்லை. அதை கேட்டுக்கொண்டு இந்த தாய் தான் எனக்கு என்று கூறுவதற்கு நான் முற்பட்டுவிட்டேன். ஆனால் என்னுடைய இறைவனை நான் மறந்துவிட்டேன். இனி என்னுடைய தாய் எனக்கு என்ன தருகின்றதோ அதுதான். அந்த தாய்க்கோ என்னை வளர்க்கக்கூடிய எந்த விதமான பொறுப்போ எந்த விதமான அறிவோ கிடையாது. ஒரு குழந்தையை பெற்ற பிறகு நான் இது எப்படி வளர்க்கப் போகின்றன என்று தெரியவில்லை என்று பயப்படுகின்றார்களே, அந்த பயத்தின் காரணமாகத்தான் இறைவன் அதை பாதுகாத்து வருகின்றானே தவிர நான் வளர்த்து விடுவேன் என்று யாராவது ஒரு தாய் நிற்குமானால் அப்படி தாயும் கெட்டது, பிள்ளையும் கெட்டது. அந்த பயம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் மனசாட்சியத்தின் காரணமாக. இந்த குழந்தையை நான் எப்படி காப்பாற்றப் போகின்றனோ தெரியவில்லை என்ற பயம்தான். இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த அவர்கள் அறியாத அந்த உணர்வில் அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றார்கள். அந்த உள்ளத்தினுடைய இறைச்சத்தின் மீது அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றார்கள். அந்த பயத்தின் காரணமாக தான் இன்றும் இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு பயம் இருக்கின்றது. என்ன ஏது செய்வது என்று தெரியாத அந்த பயம். இந்த பயபக்தி தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. மாறாக பெரும் பகுதியில் நான் என்னுடைய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு என்ன செய்வது என்று பெரும் முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். என் அறிவையெல்லாம் உபயோகப்படுத்துகின்றேன். உலகத்தினுடைய மக்களுடைய அறிவையெல்லாம் திரட்டிக் கொண்டு நாளைக்கு வாழ்க்கைக்கு நான் தயாராகின்றேன். பயம் இன்னமும் இருக்கின்றது. இது இறைவனுடைய மாபெரும் கருணையும் கிருபையுமா. அந்த பயம் மட்டும் உங்களிடம் இல்லை என்றால் இன்று நான் சாம்பலாக போகக்கூடிய அளவுக்கு வேதனையில் சிக்கிக்கொள்வேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டு வகைகளில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று பயத்தின் காரணமாக இறைவனுடைய அருள். அந்த அருளில் நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சில மருந்துகளையும் மாத்திரைகளையும் சில உலகத்தினுடைய வழிமுறைகளையும் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே தவிர நீங்கள் சம்பாதிப்பதிலிருந்தும் உங்களுடைய செயலின் காரணமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நாளை வாழ்க்கைக்காக வேண்டி. அவ்வளவும் வீணானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வீணானவற்றையும் நீக்கி அதில் நன்மையை கொண்டு வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு இன்று முதலாக நீங்கள் நன்றியை மேற்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்கின்றீர்கள், உங்களுடைய தொழில்களுக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் இத்தனை காசு சம்பாதிப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டு போங்க. எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய திறமையெல்லாம் உபயோகியுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுடைய தொழில்களுக்கு நீங்கள் சொல்கின்றீர்கள், உங்களுடைய கடைகளை திறக்கின்றீர்கள். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. கூடவும் ஆகலாம், குறையவும் ஆகலாம். அப்படி என்றால் கூட்டுவதும் குறைப்பதும் யார்? நிலைப்படுத்துவது யார்? உங்களுடைய தொழிலின் ஆரம்பத்தில்
நீங்கள் சுயமாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்தில் இந்த தொழில் நன்றாக அமைய வேண்டுமே என்ற பயம் இருந்தது. அந்த பயம் இறை பயமாகும். தொழில் ஆரம்பித்தாச்சு, இனிமேல் பயம் என்ன வேண்டி கிடக்குது? எங்கேருந்து வந்தது இந்த பயம்? ஃபர்ஸ்ட் டே இனிமேல் கஷ்டங்கள் வந்தால் தான் உண்டுங்கிற அந்த அடிப்படையில் இருக்கும்போது பயம் எங்கிருந்து வந்தது? யார் அமைத்தது அந்த பயத்தை? இறைவன் அமைத்தான். உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நம்ப முடியாது, உங்களுடைய திறமையும் நீங்கள் நம்ப முடியாது, உங்களுடைய வழிமுறைகள் எதனையும் நம்ப முடியாது. இந்த உள்ளட்சம்தான் இவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துணை வரையில் லாபத்தையும் அவர்களுக்கு சம்பாதித்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இவர்கள் தங்களுடைய லாபங்களில் ஆகும் பொழுது 57வது அத்தியாயம் 20வது வசனத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். இறைவனுடைய வாக்கு அங்கு உண்மையாக இருக்கின்றது. இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் தவிர இல்லை. தவிரவும் உங்களிடையே பொருள்களையும் சந்தைகளையும் பெருக்கிக் கொள்வதும் பெருமை கொள்வதற்காகவும் தவிர கிடையாது. இப்பொழுதுதான் என்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது என்னுடைய பயபக்தியின் காரணமாக இறைவன் எனக்கு ஒரு பொருளாதாரத்தை அளித்து ஒரு அழகான வாழ்க்கையில் ஒரு நன்மையான முன்னேற்றத்தை கொண்டு வந்தானோ அதனை கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் பயன்படுத்தும் பொழுது பயபக்தி அற்றுவிட்டேன். போதைகளிலும் ஆகின்றேன். அந்த போதைக்கும் நான் அடிமையாகின்றேன். இன்னும் எனக்கு கேளிக்கைகள் தேவைப்படுகின்றன, என்டர்டெயின்மெண்ட் தேவை, ரிலாக்ஸேஷன் தேவை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப பணம் சம்பாதிச்சு கலைச்சி போயிட்டேன். ராத்திரி பகலாக நான் என்னுடைய கடமைகளில் இருந்தேன், நான் சம்பாதித்தேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நான் படைத்த பொருள்களை அழியும் என்று கூறிவிட்டேன். உங்களிடம் இருக்கக்கூடியது உங்களிடம் நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றீர்களா? இந்த வகையில் செயல்படுபவர்களுக்கு இறைவன் கூறுகின்றான், அவர்கள் சம்பாதித்தது அவ்வளவும் அழிந்து போகும். அத்தியாயம் 6 88வது வசனம். அவர்கள் சம்பாதித்தது அவ்வளவும் அவர்களை விட்டும் நீங்கும். அச்சம் கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு சத்தியம். எப்பொழுது அவனை மறந்துவிட்டு உல்லாசங்கள் இருக்கின்றீர்களோ, நான் சம்பாதித்தேன் என்ற பெருமையை கொண்டும் ஊருக்கு நீங்கள் காண்பித்துக் கொண்டும் இருந்தீர்களோ அவ்வளவும் சரி வீணாகும். இது உங்களுடைய சாட்சியமாக நீங்கள் படைக்கப்பட்ட போது முதல் மூச்சில் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். இது மனதின் சாட்சியமாக அமைந்துவிட்டது. இந்த மனதின் சாட்சியத்தை நான் மறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த குர்ஆன் அவசியம். எப்படி எந்த நேரத்தில் எந்த செகண்டில் காணா போகும் தெரியாது. மறுநாள் உச்சத்தில் இருந்த உச்சனிக்கும் இருந்த நான் பாதாளத்தில் விடக்கூடிய அந்த நிலையை இன்று பயந்து கொள்ளுங்கள். என் தொழிலின் காரணமாக நான் ஒரு அந்தஸ்தில் இருக்கின்றேன், எனக்கு ஒரு பாதுகாப்போடு நான் இருக்கின்றேன், என்னுடைய பேங்க் சேவிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையினால நான் 7 தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து வாழ்ந்து விடுவேன். அந்த 7 தலைமுறைகளையும் இன்றைக்கி ஒரு நாள் அடைஞ்சு போகும். விஜய் மல்லையா பார்த்தீங்க இல்லையா? ஏர்கிராஃப்ட் வச்சுக்கிட்டு, கிங்ஃபிஷர் ஏர்கிராஃப்ட் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வந்து விஜய் மல்லையா பார்த்தீங்க இல்லையா? என்ன கதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாடே கிடையாத அளவுக்கு வேறு நாட்டில் போய் உட்கார்ந்துட்டு கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அறிந்து கொள்ளுங்கள். அவர் கேளிக்கையிலும் விளையாட்டிலும் குடிபோதையிலும் எல்லாவற்றிலும் இருந்தார். இறைவனை மறந்தார். இறைவனுடைய வாக்கு உறுதியாக இருக்கின்றது. 6:88 அங்கு நிறைவேறி இருக்கின்றது. அத்தியாயம் 6:88வது வசனம். அவர்கள் செய்தவையெல்லாம் அவளை விட்டு நீங்கிவிடும். இதற்கு மேல் உங்களுக்கு உள்ளட்சத்தை போட்டுவதற்கு என்ன இருக்கிறது? இன்றைக்கி நான் சம்பாதிச்சுட்டு கூட 10,000 20,000 உங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னு சொன்னால் இறைவன் இதைவிட மேலானதை உங்களுக்காக சுத்தப்படுத்தியிருக்கின்றான். நம்புங்கள், விரும்புங்கள். உங்களிடம் இருப்பது தரித்திரம், இறைவனிடமிருந்து வர இருக்கக்கூடியது சரித்திரம் படைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பின்வருபவர்களுக்கு ஒரு நற்பெயரையும் நற்செய்தியையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனை நம்பி வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கும். மற்றவைகளை நம்பி வாழ்வது பெரும் போராட்டத்துடன் வாழ வேண்டியிருக்கும். போராட்டத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு வேண்டாம். சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் மீது நான் என்று உறுதியாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ முறைகள் பாகம் 1.
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.